பிரைஸ் தி லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? வேதத்துல எல்லாமே முக்கியமான வசனம் தான். ஆனா இந்த வேர்டு, இந்த வசனம் மிக மிக முக்கியமான இடத்துல இருக்குதுங்க. பாருங்க, இது முதலாவது இது சிலுவை குறித்த வசனம் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்துட்டாராம். அதாவது இங்கிலீஷ்ல ஹேண்ட் ஓவர். இப்போ இந்த பைபிள் உங்ககிட்ட கொடுத்துட்டா அவ்வளவுதான், இது உங்களுக்கு சொந்தம். ஏசப்பாவை பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநியாயத்துக்காக நாம் அடைய வேண்டிய தண்டனையை ஏசப்பா அவர் மேல ஏற்றுக்கொண்டு அவரை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இது ஒரு சிலுவை குறித்த வசனம். ரெண்டாவது, இட்ஸ் a promise word. இது ஒரு வாக்குத்தத்த வசனம். பாருங்க, இது போல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நீங்க வேதத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அப்படி நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வாக்குத்தத்த வசனம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பாருங்க, இந்த வசனம் ஒரு கொஸ்டின் மார்க்ல முடியுது. பாத்தீங்களா? அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடியுது. அருளாமல் இருப்பது எப்படின்னா, கட்டாயமா நான் உனக்கு கொடுப்பேன்னு அர்த்தம். 1-2 ஆசீர்வாதம் இல்லைங்க, நம்முடைய வாழ்நாளுக்கு தேவையான எல்லா நன்மையும் ஆண்டவர் இந்த வார்த்தையில வச்சிருக்கிறார். பாருங்க, எல்லாவற்றையும் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவையும் கொடுத்து அவரோடு கூட நமக்கு தேவையான வாழ்வு, வளம், செழிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு, அல்லது நீங்க என்ன வேணா அதுல வச்சுக்கலாம். உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு எது தேவையா இருக்கோ நீங்க அதை போட்டுக்கலாம். எல்லாவற்றையும் ஏசப்பா கட்டாயமா நமக்கு தருவார். அதுக்காக தான் சிலுவையில அவர் அத்தனை பாடுகள், அத்தனை வேதனைகள் பட்டது அதுக்காக தான். அதனால சோர்ந்து போவாதீங்க. உங்க எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய பிசினஸ் அல்லது உங்களுடைய சுகவாழ்வு, வியாதியோடு இருக்கலாம், கட்டாயமா உங்களுக்கு ஒரு ஜீவனை கர்த்தர் தருவார், உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை தருவார், எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார், உங்களை வாழ வைப்பார். God bless you.